உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம். தயவுசெய்து நம்ம காணொலியை முழுமையாக பாருங்கள். இன்றைக்கான காணொலியில் நம்ம சேனலில் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒன்று தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் பண்ணுங்கள். சரி, வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். சரி, என்னடா கையில் நோட்லாம் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல் சார்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு 5000 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருந்தோம். அது எந்த மாதிரியான கருத்து கணிப்புன்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற 2026 எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு ஓட்டு பண்ண போகிறீங்க அதை பற்றியான ஒரு தகவல் தான். ஒரு 5000 பேர்கிட்ட நம்ம எடுத்திருந்தோம். அதை பற்றியான முழு விளக்கத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி எடுத்தது தான் எடுத்தேன். அதோட எதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா, நான் கடைசியாக சொல்கிறேன், அதிமுக 26%, திமுக 20%, தாவேகா 11%, பாஜக 6%. மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 37% பேலன்ஸ் வரும். அந்த 37% தாங்க நாம் தமிழர் கட்சி வரப்போகிற 2026 தேர்தலில் வெற்றி பெற போகிறாங்க. நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்குன்னு கேட்கலாம். நம்பி தாங்க ஆகணும். இப்படி தாங்க நம்மளை இவ்வளோ நாள் ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் சொன்னது 5000 பேர்கிட்ட எடுத்தேன்னு சொன்னது உண்மையாகவே பொய் தான். இது உண்மையாகவே பொய் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா இந்த கருத்து கணிப்பு நிறைய பேர், பல நிறுவனங்கள், பல கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா காசு கொடுத்து நம்ம கட்சி இவ்வளோ வாக்கு வாங்க போகுது, நீங்கள் ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது சமீபத்தில் ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எப்படிங்க இப்படி தாங்க கமல்ஹாசனுக்கு பண்ணாங்க. அவர் அவ்வளோ பர்சன்டேஜ் எடுப்பார், இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தாருன்னு சொன்னாங்க. ஆனால் வெறும் 4% தாங்க ஃபஸ்ட்டோட அவருடைய முதல் தேர்தலில் எடுத்தார். ஆனால் இன்றைக்கி இந்த நடிகர் வந்தோடனே எடுப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட சில சதவீதம் வாக்குகள் எடுப்பாங்க. ஆனால் இவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி எனக்கு உண்மையாகவே தனிப்பட்ட முறையில் ஒரு உணர்வு வந்தது. நம்ம பார்க்குற எல்லாமே நம்ம ஒரு சில 5000 பேர்லாம் நான் கேட்கல, எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் கேட்கும்போது விஜய் அவருக்கும் ஓட்டு பண்ண தான் சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ ஒரு 19%, 26%, 27%, 17% அப்படின்லாம் தாவேக்காவை சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னால் சத்தியமாக நம்பவே முடியல. அதே மாதிரி திமுகவுக்கு இப்போ இருக்க சூழ்நிலை திமுக மேலே அவ்வளோ எதிர்ப்பு இருக்குது. நம்ம நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இல்லை தாவேக்காவாக இருக்கட்டும், இல்லை அதிமுகவாக இருக்கட்டும், அவங்க மட்டும் எதிர்க்கலை. நார்மலாக திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களே பார்த்திங்கன்னா பல பேர் இந்த முறை நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்லாமியர்களே சொல்லியிருக்காங்க, கிறிஸ்தவர்களும் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க வயசானவங்க, நான் சொல்கிறேன், என்னோடய இளம் ரத்தம், அவங்க என்னோட வயது ஒத்தவர்கள், அவங்களாம் விட்டுருங்க. வயசானவர்களே பார்த்திங்கன்னா பல பேர் பார்த்திங்கன்னா இந்த முறை நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஏன் இது உனக்கு காமெடியாக இருக்கா, நாம் தமிழர் கட்சி உனக்கு ஜெயிக்காது அப்படிங்கிறது காமெடியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. எல்லா சேனலுமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை மட்டும் ஒதுக்குறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. பணத்துக்காகவா இல்லை வேறு எதுவும் காரணமா அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஒருவேளை பணம் கொடுத்தா அதிக சதவீதம் பண்ணுற மாதிரி காமிப்பாங்களா என்னன்னு தெரியல. இப்படி காமிக்கிறனால எதுவும் பிரச்சனை ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படாது. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை ஏற்படும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஒரு 5% ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்களிப்போம் அப்படிங்கிற அந்த மைண்டில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இன்றைக்கி நாம் தமிழர் கட்சிலாம் 7% நிப்பாட்டிடுறாங்க. எல்லா சேனல்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு சில சேனல்லாம் 5%. இந்த கருத்து கணிப்பெல்லாம் நான் ஏன் பொய்ன்னு சொல்கிறேன்னா, போன தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 4%, 3% அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்தது 8.1%. பார்த்துங்க எவ்வளோ தூரம் நாம் தமிழர் கட்சியை அனைத்து ஊடகங்களும் வெறுக்கிறாங்க, இல்லை அது வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்ட்டு. இதுக்காக தான் நம்ம சோசியல் மீடியாலாம் நாம் தமிழர் கட்சிக்காக குரல் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியோட தேவை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கி சீமான் அவர்கள் இல்லைன்னா பல திட்டம் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. வேறு யாருமே பேசாதெல்லாம் நான் சீமான் அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம், சரி விஜய் அவர்கள் வருவார், கண்டிப்பாக அண்ணனோட கூட்டணி வைப்பார், தமிழ் தேசிய கொள்கையை கண்டிப்பாக கையில் எடுப்பாருன்னு நினச்சி நம்ம ஒரு ஆதரவு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது அப்படியே மாறி, நான் தமிழ் தேசியவாதியா, நான் திமுகவோட பி டீம்டா அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி பல வேலைகளை இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக அவருடைய படம் வரப்போகுது. சரி, அதை விடுங்க, இன்னைக்கு கருத்து கணிப்பு பேசுவோம். இந்த சி ஓட்டர்ஸ் போன டைம் என்ன சொல்லியிருந்தாங்க, பாஜக 400 இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையை ஆட்சி பிடிக்கும் அப்படின்னாங்க. ஆனால் நடந்ததா? கிடையவே கிடையாது. இன்றைக்கி சாணக்கியாவில் நான் அவருடைய கருத்து கணிப்பு பார்த்துருந்தேன். அந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா அவர் பல கட்டமாக கருத்து கணிப்பு எடுத்தேன்னு சொல்கிறாரு. நீங்கள் போன முறை யாருக்கு வாக்களிச்சிங்க, எந்த கட்சிக்கு வாக்களிச்சிங்க, போன முறை எந்த தலைவருக்காக அந்த கட்சிக்கு வாக்களிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்டான கேள்வி, ஒரு 10 கேள்வி 20 கேள்வியில் பார்த்தீங்கன்னா அவர் வாக்கெடுப்பு நடத்தியிருக்காரா 3000 பேர்கிட்ட. இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது.
ஒருத்தன்ட்ட ஒரு கேள்வி கேட்டாலும் அவன் சொல்ல மாட்டான். இவர் 10 கேள்வி கேட்டிருப்பாராம் 3000 பேர்கிட்ட. அவங்க 10 கேள்விக்கு பதில் சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதில் இறுதியாக நமக்கு தேவையானது நீங்கள் வரப்போகிற தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. அதில் நாம் தமிழர் கட்சிக்கு 7% பேராம், தாவேகாவுக்கு 17% பேராம், பாஜக கூட்டணிக்கு 26% பேராம், பாஜக அதிமுக கூட்டணிக்கு 41% பேராம், திமுகவுக்கு 36% பேராம். மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படி இப்படின்னு போயிடும். இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது. என்னை பொறுத்தளவு இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறதெல்லாம் சுத்த பொய். அவங்கவுங்க மனசுக்கும் அவங்களுடைய விருப்பத்துக்கும் இன்னும் ஒரு சில நிறுவனங்கள்லாம் பணம் வாங்கிக்கிட்டு பல நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா பல சேனல்கள் பொய்யான ஒரு கருத்து கணிப்பை மக்களிடையே திணிக்கிறாங்க. கண்டிப்பாக இதனால் ஒரு பாதிப்பு ஏற்படும். அதனால தாங்க நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அதனால தான் இந்த கருத்து கணிப்பை நடத்துறதா நான் போய் சொல்லி ஒரு காணொலி போட வேண்டியதாக இருக்குது. தயவுசெய்து பொதுமக்கள் யாராவது பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இதெல்லாம் நம்பாதீங்க. இந்த கருத்து கணிப்பு இவங்க ஜெயிச்சாதான் அவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிற சொல்கிறலாம் போய் உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் யாருக்கு வாக்களித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு தயவுசெய்து வாக்களிங்க.